இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஆர்டினோ யூனோ பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டினோ யூனோ இந்த போர்டு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு ECE ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், அப்படி இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கீக்காக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஆர்டினோ என்ற போர்டை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டினோ யூனோ என்ற போர்டு வந்து இப்போ மோஸ்ட் ஃபேமஸ்லி யூஸ்டு பை எலக்ட்ரானிக் எந்தூசியாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எல்லாராலையும் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் லைக் எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க, டெக்னாலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆர்டினோ யூனோ போர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. Arduino Uno is basically என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. இட் ஹேஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர் Atmega 328 என்ற மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த போர்டில் இருக்குது. Atmega 328 மைக்ரோ கண்ட்ரோலர் அதற்கு தேவையான அசசரிஸ் லைக் அந்த கண்ட்ரோலர் ரன் ஆகிறதுக்கு தேவையான கிறிஸ்டல் ஆசிலேட்டர், அந்த கண்ட்ரோலரோட கம்யூனிகேட் பண்ண தேவையான TTL கன்வெர்ட்டர், அதாவது நீங்கள் சிஸ்டமில் இருந்து டைரெக்டாக அந்த கண்ட்ரோலரோட கம்யூனிகேட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான TTL கன்வெர்ட்டர், அந்த போர்டுக்கு தேவையான பவர், ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு போர்டு ஐசிக்கு 5 வோல்ட் வேணும். ஸோ அந்த 5 வோல்ட்டுக்கு அதுக்கு கொடுக்கறதுக்கு தேவையான வோல்டேஜ் ரெகுலேட்டர், இது எல்லாமே அதில் போர்டில் இருக்கும். ஸோ ஆர்டினோ யூனோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அந்த போர்டில் ஒரு TTL கன்வெர்ட்டர் இருக்கும், நீங்கள் சிஸ்டமோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் ப்ரோக்ராமை வந்து சிஸ்டம்லேருந்து கண்ட்ரோலருக்கு அனுப்புகிறீங்க. அந்த ப்ரோக்ராமை அதுவே செல்ஃப் ப்ரோக்ராமிங் பண்ணிக்கிறதுக்கு அதில் பூட் லோடர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை நம்ம ஐசியை கைட்டி மாட்டி அதிலிருந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். அந்த போர்டில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அதுதான் வந்து நம்ம அனுப்புகிற மிஷின் கோடு, அதாவது நம்ம ப்ரோக்ராம் அனுப்புகிறோம் இல்லையா மிஷின் கோட், அந்த கோடை ஐசிக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூட் லோடர்னு ஒரு சாஃப்ட்வேர், பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து ஐசிக்குள்ளேயே வச்சதுனால நீங்கள் டைரெக்டாக TTL கன்வெர்ட்டரில் அனுப்புகிற கோட் வந்து அந்த ப்ரோக்ராமை அந்த ஐசியை ப்ரோக்ராம் பண்ணிடும். ஸோ ஆர்டினோ யூனோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் ஏ மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ளஸ் பூட் லோடர் ப்ளஸ் TTL கன்வெர்ட்டர் ப்ளஸ் பவர்ஸ் அண்ட் ஐஓஸ். இந்த போர்டு யார் வேணாலும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த போர்டு வந்து நீங்கள் பிரெட் போர்டில் ப்ளக் பண்ணுற மாதிரியும் அந்த ஜம்பர்ஸ் ஒயர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டை வெறும் டெஸ்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த Atmega 328 மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சர்க்யூட்டை தனியாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஹாபியஸ்ட் எந்தூசியாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போர்டை டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலரில் என்னன்னா நம்ம மொத்தம் 14 டிஜிட்டல் பின்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். டிஜிட்டல் பின்ஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அப்படின்னா 0 and 1. ஸோ 0 and 1 அப்படின்ற சிக்னல் மட்டும் தான் அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 0னா 0 வோல்டேஜ், 1னா 5 வோல்டேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. அது ஐஓவாக ஆக்ட் ஆகுது. ஐஓனா இன்புட்டாகவும் ஆக்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ அவுட்புட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சென்சார் இன்புட்டும் அதில் கனெக்ட் பண்ண முடியும். அதுலேருந்து ஒரு அவுட்புட் வோல்டேஜ் 5 வோல்ட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். அனலாக் பின்ஸ் இதில் மொத்தம் 6 அனலாக் பின் கொடுத்துருக்காங்க. அனலாக் பின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் சென்சாரை இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு LED, ஒரு பாட்டு, வேரியபிள் பாட்டு, ஒரு LDR, இந்த மாதிரியான அனலாக் டிவைசஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சிக்னல் வர அனலாக் டிவைசஸ் லைக் LDR, பொட்டன்ஷியோமீட்டர், இந்த மாதிரியான அனலாக் டிவைசஸ், தெர்மிஸ்டர், ஹார்ட் பீட் மாடல், இந்த மாதிரியான அனலாக் டிவைசஸை கண்டினியூஸ் வோல்டேஜ் ஒரு அனலாக் டிவைசஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் 0 to 5 வோல்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனலாக் இன்புட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் அனலாக் அவுட்புட் ஜென்ரேட் பண்ண முடியாது, பட் ஆனால் PWM அவுட்புட் ஜென்ரேட் பண்ணலாம். PWM அவுட்புட்ன்றது உங்களுக்கு 0 to 255 வேரி பண்ணுறது மூலமாக அவுட்புட் வோல்டேஜ் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். அது டிஜிட்டல் பின்ஸ்லேயே உங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் ஆயிருக்கு. சீரியல் போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபிசிக்கல் சீரியல் போர்ட் இருக்குது, RX-TX. ஸோ அது மூலமாக நீங்கள் உங்களுடைய ப்ளூடூத் டிவைஸ், GPS, GSMலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சீரியல் போர்ட் பத்தலை, உங்களுக்கு 2-3 சீரியல் போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாஃப்ட்வேர் சீரியல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் சீரியல் மூலமாக எந்த டிஜிட்டல் பின்னை வேணாலும் நீங்கள் சீரியல் போர்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு டிஜிட்டல் பின் 0 to 13 பத்தலைன்னா நீங்கள் அனலாக் பின்ஸையும் டிஜிட்டல் பின்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதோட பவர்ஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் இருக்கும். ஐசி ஆப்ரேட் ஆக தேவையான 5 வோல்ட் உங்களுக்கு அவுட்புட்டும் கிடைக்கும். அண்ட் அகைன் 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு உங்களுக்கு 3.3 வோல்ட் அவுட்புட்டும் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா NRF, Wi-Fi மாடல்லாம் உங்களுக்கு 3.3 வோல்டேஜில் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் 3.3 வோல்டேஜ் பவர் சோர்ஸ் வேணால் நீங்கள் இந்த போர்ட்லேருந்து டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த போர்ட்லேருந்து நீங்கள் 5 வோல்ட் எடுத்துக்கலாம், 3.3 வோல்ட் பவர் சோர்ஸை எடுத்துக்கலாம். இந்த போர்டில் ஒரு பில்டின் LED இருக்குது, அது பின் நம்பர் 13 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்டு நீங்கள் வாங்கின உடனே உங்ககிட்ட எந்த டிவைசஸும் இல்லாமல் போர்டு ஒர்க் ஆகுதான்றதை அந்த பில்டின் LED வச்சு நீங்கள் பிளிங்க் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஆர்டினோ யூனோவுக்கு நியூமரஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதை வந்து ஹோம் ஆட்டோமேஷன், ஹோம் செக்யூரிட்டி, எந்தூசியாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த போர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் இந்த போர்ட்ஸோட அப்ளிகேஷன், இந்த போர்டோட ப்ராஜெக்ட்ஸ், இந்த போர்டை வச்சு என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண முடியும், எப்படி பண்ணலான்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.